நேத்து சாட்டர்டே பிரேக்ஃபாஸ்ட்க்கு பார்த்தீங்கன்னா, வேர்க்கடல சட்னி வச்சு நான் வந்து தோசை தான் பண்ணியிருந்தேன். இந்த வேர்க்கடல சட்னியோட ரெசிபி வந்து நம்ம சேனல்ல ஆல்ரெடி இருக்கு. நான் வந்து கீழ டேக் பண்றேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா போய் பாருங்க. இது வந்து என் அண்ணி எனக்கு சொல்லிக் குடுத்த ரெசிபி. ரொம்பவே நல்லாருக்கும். தோசை கூட ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க கண்டிப்பா ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு ஹஸ்பண்ட்க்கு லீவ் அப்படின்றனால டே ரொம்ப ஸ்லோவா தான் ஸ்டார்ட் ஆச்சு. நாங்க 2 பேரும் பொறுமையா தோசை சுட்டு சாப்பிட்டோம். மதியத்துக்கு வந்து மீன் வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் வழக்கமா கொண்டு வர அண்ணா வந்து இன்னைக்கு மீன் கொண்டு வரல. அதனால நான் வந்து இன்னைக்கு ஆன்லைன்லயே மீன் ஆர்டர் பண்ணிட்டேன். நான் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்ல வந்து மீன் ஆர்டர் பண்ணதே கிடையாது. ஸோ பயந்துட்டே இருந்தேன் எப்படி இருக்கும்? ஃப்ரெஷ்ஷா இருக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு. பட் நல்லா தான் இருந்துச்சு ஃபிஷ்ஷு. ஃப்ரெஷ்ஷா தான் இருந்துச்சு. டேஸ்ட்டுமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஃபிஷ் ஃப்ரைக்கு பார்த்தீங்கன்னா, வழக்கமான மசாலா தான். மஞ்சள் தூள், மிளகாத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், லெமன், அப்புறமா கொஞ்சமா எண்ணெய், கருவேப்பிலை சேர்த்து நல்லா ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறமா தவால போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா, ஃபிஷ் ஃப்ரை ரெடி. இது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. வாங்குன ஃபிஷ் ஃபுல்லாவே நான் வந்து ஃப்ரைக்கே யூஸ் பண்ணிட்டேன். குழம்பு எதுவும் பண்ணல. ஸோ ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா, லெமன் ரைஸ் பண்ணியிருந்தேன். கூடவே தேங்காய் துவையல், எக் பாயில் பண்ணியிருந்தேன். ஃபிஷ் ஃப்ரை வச்சு சூப்பரா லஞ்ச் சாப்பிட்டாச்சு. நம்ம இன்னொரு நாள் இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.